ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ZAATAR ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ZAATAR பவுடர் நீங்களும் வாங்கணுன்னா நான் அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த ZAATAR பவுடர் நீங்களும் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் வார்மான வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம ஈஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த மாவு மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த மாவை நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மாவு அப்படியே டபுள் சைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக உள்ளே போகணும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு போர்டுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவை நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்க்கிறோமோ அந்த மாதிரி இதை தேய்ச்சி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தின்னாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுதான் ஜாத்தர் பவுடர். இது நார்மலாகவே கடையில் கிடைக்கும். இப்போ நான் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே நான் அந்த ஜாத்தர் பவுடரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஒரு சைடில் இருந்து அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சின்ன சின்ன ரோல்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன ரோல்ஸாக கட் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நான் இந்த ரோல்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அவனில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 180 டிகிரிஸ்க்கு. இதை வச்சு நம்ம 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய ஜாத்தர் ரோல்ஸ் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.